நம்மளுடைய புது வீடுகள்ல 4 அங்குல சுவர்களை நம்ம கட்டும் பொழுது என்ன கவனிக்கணும், அதை எப்படி கட்டணுங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நம்ம குறிப்பா ஒரு ஒத்தக்கல் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவர்களுடைய முதல் விஷயமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு 4 அங்குல சுவர்கள் வந்தாலும் அதை ரூஃபோ பீமோ அதனுடைய வெயிட் வந்து இந்த சுவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம ஃபர்ஸ்ட் ரூஃப் ஸ்லாப் கான்கிரீட்லாம் போட்டு டீஷட்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாலை பிரிக்கை கொண்டு போய் ரைஸ் பண்ணி மேலே மோதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து 9 inches வால் தாங்கக்கூடிய அளவுக்கு இதுல தாங்கக்கூடிய திறன் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ இதை கொண்டு போய் ரூஃப்ல மோதிட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்கிரீட் போடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம். ரெண்டாவதா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு 4 அங்குல சுவர் தான். இதுல நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 7 to 8 feet இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னர் வால் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதனுடைய ஒரு கோர்வைக்காக, எந்த ஒரு ஷேக்கிங்கும் நமக்கு ஆயிடக்கூடாது. ஸோ இது ஒரு பிளைனான ஏரியா. அந்த ஏரியால இருந்து இந்த இடத்துல வால் நம்ம பிளைனா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னர் காலம் மாதிரி பிரிக்ல ஒரு 9 அங்குலத்துக்கு 9 அங்குலம் சுவர்களை செவங்கல்ல வச்சு கட்டி இதை ஒரு காலம் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி இந்த சுவரை கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஷேக்கிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மூணாவது விஷயமா, இதுல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கட்டுல ஒரு 2 அடி வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ரைஸ் பண்றீங்க அல்லது ஒரு 3 அடி வரைக்கும் ரைஸ் பண்றீங்கன்னு சொன்னா, அந்த பழைய கட்டு அந்த உன்னுடைய 9 inches வால் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஜாயிண்ட்ல ஏதாவது ஒரு ஜாயின் பண்றதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கோ, ஒரு எல் கிளாம்ப் மாதிரி கொடுத்து அதுல ட்ரில் பண்ணி ஏத்துறதோ அல்லது கம்பி அடிச்சோ அல்லது அந்த பழைய கட்டினுடைய கோர்வையில இருந்து இதை கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மூலியமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அந்த கட்டுகளுடைய கோர்வையிலையும் இந்த 4 அங்குல சுவர்கள் பிடிமானமா கரெக்டா இருக்கும். அடுத்தபடியா இதுல நீங்க எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கும் பொழுது கண்டிப்பா பூச்சி வேலை முடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் காடி எடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பூச்சி வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல நீங்க எலக்ட்ரிக்கல் காடி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிராக் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அது ஒரு சுவர் தானே, அதுல நம்ம எலக்ட்ரிக்கல் காடி எடுத்து பைப்பு பதிக்கும் போது கண்டிப்பா அந்த சைடு உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நீங்க பூசிட்டீங்கன்னு சொன்னா அங்கிட்டு ஒரு 1/2 inch இங்கிட்டு ஒரு 1/2 inch போது கூடுதலா உங்களுக்கு அந்த வாலோடைய திக்னஸ் அப்படிங்கிறது கூட கிடைக்கும் போது எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா 4 அங்குல சுவர்கள் கட்டும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக கட்டுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த சுவர்கள்ல எந்த ஒரு கிராக்கும் இல்லாம நம்மளால ப்ராப்பரா கொண்டு வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.